Hello students, welcome back to my channel. Okay, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th September ஓட shift 1 இன்னைக்கு sums பார்க்கலாமா? Okay, ஆல்ரெடி நம்ம வந்து 9 shifts சால்வ் பண்ணியாச்சு. 9th Septemberல இருந்து 11th September வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 9 shift அப்படினா ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 क्वेश्चन. அப்ப மொத்தமா 225 क्वेश्चंस இது வரைக்கும் சால்வ் பண்ணியாச்சு. இது வந்து என்னோட எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. உங்க எக்ஸாமுக்கு நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்களா அப்படினு சொல்லி செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுல இருக்க எல்லா சம்மையும் நீங்க சால்வ் பண்ணீங்கனாலே போதும். மேக்ஸ்ல நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படினு அர்த்தம். நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. 72864. இதுல வந்து லாஸ்ட்ல இங்க ஸ்டாருக்கு பதிலா என்ன வரும்? இந்த டாலர் சிம்பலுக்கு பதிலா என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த நம்பர் வந்து 8 ஆலயும் 5 ஆலயும் டிவிசிபிள் ஆகும். இப்போ 8 ஆலயும் 5 ஆலயும் டிவிசிபிள் ஆகணும்னா கண்டிப்பா 0ல முடிஞ்சிருக்கணுமா? 8 into 5 எப்போ மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. அப்ப லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பா 0வா இருக்கணும். இப்போ 0வா இருக்க ஆப்ஷன் 2 and 0, 4 and 0 ரெண்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த லாஸ்ட் 3 டிஜிட் எடுத்தா தான் நமக்கு 8 ஆல டிவிசிபிள் ஆகும். ஓகேவா? இப்போ லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். 4 ஒன்னு இது 2வா இருக்கும், லாஸ்ட்ல 0வா இருக்கும். இல்லனா அடுத்து இது 4ஆ இருக்கும் இல்ல 0வா இருக்கும். லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்து 2 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். இதுல எது டிவிசிபிள் ஆகும் அப்படினா 4 to 0 கண்டிப்பா 8th டேபிள்ல வராது. 440 வரும். ஓகே, அப்போ அந்த நம்பர்ஸ் என்னவா இருக்கும்? 4 and 0வா தான் இருக்கும். அடுத்த क्वेश्चन, the shopkeeper marked rupees 5000 allows a successive discount. ஓகே, அப்போ 20% அப்படினா 1000, remaining 4000 இருந்திருக்கும். இதுல 15% அப்படினா 10% 400, 5% 200. இப்போ 600 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3400. அதுக்கப்புறம் இதில் 10% அப்படின்னா 340. 400ல 340 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 3060. இப்போ ஆன்சர் 3060. The measure of 3 angles. ஓகே, 3 ஆங்கிளோட கொடுத்துருக்காங்க. இதில் டிஃபரன்ஸ் பிட்வீன் த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட். ஓகே, அப்போ sum of the angles of the triangle is always 180 degree. அப்போ இது எல்லாத்தையும் 17x 13x 15x னு வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் வந்து 180 டிகிரியா இருக்கும். இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 45x equal to 180 டிகிரி அப்படின்னா x ஓட வேல்யூ 4 டைம்ஸ் வருமா? x ஓட வேல்யூ 4. இப்போ இங்க என்ன கேக்குறாங்க? the difference between the greatest and the smallest of these triangles. greatest அப்படின்னா இதுல 17x, smallest அப்படின்னா 13x. இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேக்குறாங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 4x தான் ஆன்சர். x ஓட வேல்யூ 4. அப்போ 4 into 4 16. 16 தான் ஆன்சர் ஆகும். அடுத்த क्वेश्चन, a sum of money becomes 7 times itself. Okay, sum of money becomes 7 times itself at rate of interest in 14 years. அதுக்கப்புறம் in how many years? இதே பிரின்சிபல் எவ்வளோ இயர்ஸ்ல அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம் அப்படின்னா 18 டைம்ஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்படியே PNR by 100 போடலாம். PNR by 100 போடும்போது நமக்கு இங்கே என்ன எப்பவுமே என்ன ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா, அப்போ பிரின்சிபலையும் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். 6p is equal to principal into number of years into r by 100. அப்போ p value cancel ஆயிடும். r is equal to இது 2 times 7 times 200 by சரி 3 times 300 by 7. இது r ஓட வேல்யூ. இது அப்படியே இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 18 times னு சொல்லிருக்காங்க. அப்போ SI வேணும்னா மைனஸ் பண்ணா 17 principal equal to principal into number of years தெரியாது. r ஓட வேல்யூ 300 by 7 by 100. principal cancel ஆயிடும். 300ல 0 cancel பண்ணிக்கலாம். அப்படி இந்த 7 இங்கே போச்சு அப்படின்னா 119 by 3 equal to n அப்படின்னு வருமா? இது அப்படியே டிவைட் பண்ணா 3 remaining 2 so 27 9 times இங்க ஒரு பாயிண்ட் வச்சோம்னா இல்லை ஒரு 2, அப்போ 0.666 போயிட்டே இருக்கும். இப்போ ஆப்ஷன்ல 39.67 இதுதான் கரெக்ட். அடுத்த क्वेश्चन, in a triangle PQR, PS is perpendicular to QR. Which of the following option is true? Okay, இங்க
இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் வந்து இது வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து 90 டிகிரியாக இருந்திருக்கும். அப்படியே பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பிஎஸ் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே காமன். அப்போ அதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பிக்யூ ஸ்கொயர் மைனஸ் கியூஎஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎஸ் ஸ்கொயர்னு வரும். இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு பிஆர் ஸ்கொயர் மைனஸ் எஸ்ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். ஓகேவா, நம்ம ஆப்ஷன் எல்லாமே ப்ளஸில் இருக்கு. இப்போ மைனஸில் இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடலாம். பிக்யூ ஸ்கொயர் plus SR square equal to PR square plus QS square. இது ஆப்ஷன்ல இருக்கா? ஓகே, லாஸ்ட் ஆப்ஷன். இதுதான் கரெக்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन. M and N walk around the circular track at 5 AM. ஓகே, M வந்து 5 rounds per hour, N வந்து 2 rounds per hour. எப்போ கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னா 6:30க்கு. இதுக்குள்ள எத்தனை டைம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீட் எடுத்தோம்னா 1 ஹவருக்கு எவ்வளவு வரும்? 7 ரவுண்ட்ஸ் வருமா? அப்போ 1 ஹவருக்கு 7 டைம்ஸ் மீட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க எவ்வளவு நேரம் ஆயிருக்கு அப்படின்னா 1.5 hours ஆயிருக்கு. ஓகேவா, அப்போ அடுத்த half an hourல வந்து 3.5 வந்திருக்குமா? இப்போ 10.5. ஓகே, 10.5 டைம்ஸ்னு சொல்ல முடியாது. நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்னோட வேல்யூ 10 தான் இருக்க முடியும். ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து 10. அடுத்த क्वेश्चन. 2 pipes A B. A வந்து 10 minutesல fill பண்றாங்க, B வந்து 20 minutesல fill பண்றாங்க. அடுத்து the pipe C can empty the tank in 30 minutes. இப்போ -30. ஓகேவா, இப்போ இதோட LCM என்னவா இருக்கு? டோட்டல் ஒர்க் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா 16 எடுத்துக்கலாம். LCM வந்து 60. அப்போ 6 டைம்ஸ், இங்க வந்து 3 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். இப்போ டோட்டல் எவ்வளோ வரும்? 9 minus 2 7 இருக்கும். இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது 7 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். என்ன சொல்றாங்க அப்படின்னா however C is closed 2 minutes before the tank is filled. இப்போ லாஸ்ட் 2 minutes வந்து C வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா யார் ஒர்க் பண்ணுவாங்க? ஏவும் பியும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஏவும் பியும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா 9 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. எவ்வளோ மினிட்ஸ் முடிச்சிருக்காங்க? 2 minutes. அப்படின்னா எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கு? 18 ஒர்க் முடிஞ்சிருக்கு. அப்போ இன்னும் எவ்வளோ பெண்டிங் ஒர்க் இருக்கு? டோட்டல் 60. அதில் 18 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்க ஒர்க் வந்து 42 ஒர்க் இருக்கு. ஓகேவா, இதை யார் பண்ணணும்? A B மைனஸ் C, இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ணணுமா? அது எவ்வளோன்னு எடுத்திருக்கோம்? 7 எடுத்திருக்கோம். அப்போ 7 ஒர்க் பண்றாங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணா 7 ஒர்க். எவ்வளோ மினிட்ஸ்ல பண்ணா 42 ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியும்? 6 மினிட்ஸா? அப்போ 3 பேர் சேர்ந்து பண்ண ஒர்க் வந்து 6 மினிட்ஸா இருக்கும். அப்போ டோட்டலாக எவ்வளோ நேரத்தில் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 6 + 2 8 மினிட்ஸில் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸ் இன் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேல்யூ 2910. இப்போ எஜுகேஷனும் அக்ரிகல்ச்சர் செக்டார் சேர்ந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ரெண்டும் சேர்த்து 24 + 12 36% ரெண்டும் சேர்ந்து. இப்போ இதில் 36% எவ்வளோ கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இப்போ 10% வந்து 291. இப்போ 30% வந்து 873 இருந்திருக்கும். இப்போ 1% வந்து 29.1. அப்போ 6% எவ்வளவா இருக்கும்? ஓகே, into 6 54, remaining 5 174.6 இருந்திருக்கும். இப்போ 873 174 174.6. இப்போ 6 7 14 147.6. ஆன்சர் வந்து 1047. The income of PQR. PQR வந்து 10:12:9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட இன்கம். ஓகேவா, இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 12:15:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா Q saves 25%. அப்போ Qவோட மட்டும் எடுத்துக்கலாம். Qவோட இன்கம் வந்து 12, இப்போ 12x. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 15y. ஓகே, இப்போ இன்கம்லேருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணாதான் நமக்கு சேவிங்ஸ் கிடைக்கும். 15y. இது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 25% ஆஃப் இஸ் இன்கம். அப்போ 1/4 ஆஃப் இன்கம் எவ்வளோ? 12x.
கேன்சல் பண்ணால் 3x. இப்போ ஒரே சைட் கொண்டு வந்தோம் அப்படின்னா 9x ஈக்குவல் டு 15y அப்படின்னு வரும். அப்போது 3x ஈக்குவல் டு 5y. அப்போது x by y ஈக்குவல் டு 5/3 அப்படின்னு வருமா? 5/3. இப்போ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 3. அப்படியே இதை ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 50, 60, 45. இது எல்லாமே இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 36, 45, 24. ஓகே, அப்படியே மைனஸ் பண்ணோன்னா சேவிங்ஸ் கிடச்சிருமா? 14:15:21. ஓகே, இதுதான் சேவிங்ஸோட ரேஷியோ வந்துருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் டீயோட வேல்யூ 2/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி கியூப் ப்ளஸ் 3/5 ப்ளஸ் 9/5 இது கண்டுபிடிக்கணும். ஓகே, டி கியூப் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு 8/125 plus 27/125 plus 9/5 into t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டீயோட வேல்யூ 2/5. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 18/5 வருமா? 18/5 வரும். கீழே 125 வரணும், அதனால் இன்ட்டு 5 போட்டுக்கலாம். அப்போது 90/125 அப்படின்னு வரும். ஓகே, டினாமினேட்டர் எல்லாமே சேம் பண்ணியாச்சு. 125. இப்போ நியூமரேட்டர்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ண எவ்வளோ வருது? 9, 35, 125 வருது. இப்போ 125, 125 கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து 1. அடுத்து ஆவரேஜ் ஆஃப் 12 நம்பர்ஸ் இஸ் 48. ஆல்ரெடி இந்த மாதிரி டீவியேஷன் மாடலில் பார்த்துருக்கோம், அதே மாதிரி போடலாம். 12 நம்பர்ஸ்க்கு வந்து 48. ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 45. 4 நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து 52. அதுக்கப்புறம் 10th நம்பர், 11th நம்பர், 12th நம்பர். இது வந்து கண்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் 11th நம்பர் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 10th நம்பர் இஸ் 10 லெஸ் தென் த 11th நம்பர். இதை விட 10 கம்மியாக இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் 10 இருக்கும். அதுக்கப்புறம் 5 மோர் தென் த 12th நம்பர். 5 மோர் தென் த 14th நம்பர் அப்படின்னா 12th நம்பர் அப்படின்னா என்ன ஒரு 15 வரும். எக்ஸ் மைனஸ் 15 வரும். இது அப்படியே டீவியேஷன் எடுத்து என்ன வரும்? 48 வந்து அசியூம்டு மீன் வச்சோம்னா இது 0. இங்கே வந்து -3. இதில் வந்து +4. இப்போ 5 into -3 ப்ளஸ் 4 into +4. அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் அப்படியே ஆவரேஜ் எடுத்துன்னு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவோம். இப்போ 3x minus 25. இதோட டோட்டல் வேல்யூ தான் என்னது? 48. ஆனால் 3 வேல்யூஸுக்கு தான் ஆவரேஜ் எடுத்துருக்கோம். அப்போது into 3. இப்போ -15 + 16 அப்போ 1 ஆகிடும். இப்போ 3x minus 24 ஆகிடும். ஓகே, 48 into 3. இப்போ எல்லாத்துலேயுமே 3 காமனாக கேன்சல் பண்ணிட்டா x minus 8 ஈக்குவல் டு 48 அப்படின்னு வந்துடும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 48 + 8 இருக்கும். ஓகேவா? என்ன கேட்குறாங்கன்னா 11th நம்பருக்கும் 12th நம்பருக்குமான ஆவரேஜ் கேட்குறாங்க. ரெண்டுக்கு ஆவரேஜ் எடுத்து அவ்வளோ ஒரு 2x minus 15/2 அப்படின்னு வரும். இது அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2x minus x minus 7.5 வரும். ஓகேவா? அப்போ இதை நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. 7.5 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 48.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஆன்சர் வந்து 48.5. அடுத்தது அட்லீஸ்ட் 40% ஆர் ரெக்வயர்ட் டு பர்சீவிங் த ஹையர் ஸ்டடீஸ். ஓகே, இப்போ 40% எடுத்தவங்க எவ்வளோ பேர் அப்படின்னா, இப்போ டோட்டல் வந்து 50 அப்படின்னா அதில் 40% எவ்வளோ? 20. இப்போ 20க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே பாஸ். 20க்கு மேலே மேக்ஸில் எவ்வளோ பேர் எடுத்துருக்காங்க? 65 மெம்பர்ஸ். ஆன்சர் வந்து 65. அடுத்தது which of the following is the production of B type of refrigerator closer to its average production? அப்போ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அப்படியே அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ப்ளஸ் பண்ணுவோம். 90, 10, 200. 2 இங்கே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 20, 38, 38 + 57, 38 + 57, 5, 95. இப்போ 9500 sum of the values divided by 5. அப்போ 1900 வரும். 1900க்கு நியரஸ்டாக என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள். 910 இருக்குது, 890 இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் 10 வருது. அப்போ ரெண்டுமே க்ளோசஸ்ட் வேல்யூ தான். இப்போ 2012 13 தான் வந்து ஆன்சர் வந்திருக்கும். ரெண்டுமே க்ளோசஸ்ட் வேல்யூஸ். அடுத்தது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 20. LSA வந்து 1760 கொடுத்துருக்காங்க. இப்போ LSA என்னது? 2πr
h இப்போ 2 into 22 by 7 into r into 20 equal to 1760. 0 cancel ஆகிடும். 2ல cancel பண்ணோம் அப்படின்னா 88. 22ல cancel பண்ணால் 4 times. again 2ல cancel பண்ணால் 2. இப்போ ஆரோட வேல்யூ 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிடும். இப்போ இங்கே வால்யூம் கேட்குறாங்க. இப்போ பையா ஸ்கொயர் into h 2 times. So 44 into 280. 44 into 28. 32 3 1 2. So 1 2 3 2 0. Okay, this is the answer. Yeah, the question rupees 1200 is divided among 2:3 1:3. Okay, இந்த ரேஷியோல பிரிக்கிறாங்க. Okay, 2:1:3 அப்படின்னா எப்படி பிரிக்கலாம்? 1200 டோட்டல் பார்ட் வந்து 6. இப்போ 6 பார்ட் தான் 1200 அப்படின்னா ஒரு பார்ட் வந்து 200 இருக்கும். இப்போ 200 400 600 அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? என்ன சொல்றாங்க? the amount equal to the sum of the 3 times of the largest number. 3 times of the largest numberனா 1800. 2 times of the smallest number அப்படின்னா 400. ரெண்டு ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும்? 2200. இதுதான் ஆன்சர். அடுத்தது x plus 1 by x equal to 15. ஓகே, இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இந்த கீழே இருக்க x இங்கே போயிடும். 15xன்னு வரும். x ஸ்கொயர் ப்ளஸ் 1ஓட வேல்யூ 15x. ஆனால் இங்கே வந்து இங்கே இருக்க ஈக்குவேஷன் எதுவுமே வந்து நம்மளால் ஃபேக்டர்ஸாக பிரிக்க முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த காமனாக இருக்க வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் அதை காமன் எடுத்துடலாம். 7 காமன் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? x ஸ்கொயர் இருக்கும். இந்த 7 காமன் எடுத்தால் ரிமைனிங் 1 இருக்கும். மைனஸ் 9x டிவைடட் பை கீழே அதே மாதிரி x ஸ்கொயர் ப்ளஸ் 1 தனியாக எடுத்து எழுதிக்கலாம். x ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் x. ஓகே, அப்போது 7 into x ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு பதிலாக 15x மைனஸ் 9x பை 15x மைனஸ் x. இப்போ டினாமினேட்டரில் வந்து 14x வந்துடும். இங்கே 7 into 15 அப்படின்னா 105. இதில் 9 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 96. ஸோ 96x. xx கேன்சல் ஆகிடும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 48 டைம்ஸ். இது வந்து 7 டைம்ஸ். அப்போ ஆன்சர் வந்து 48/7. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ட்ரையாங்கிள் ABC. ABC இருக்கு, அதுக்கப்புறம் DEF இருக்கு. ஓகேவா? ஆங்கிள் A is equal to ஆங்கிள் D. ஓகே, அதுக்கப்புறம் AB equal to FD. அப்போ ஆர்டரை மாற்றிக்கலாம். ஓகே, இது F, இது D. ஓகேவா? ABங்கிறது FDக்கு ஈக்குவல். அப்போது 2 triangles are concurrent by SAS அப்படின்னா இன்னொரு சைடு ஈக்குவலாக வரணும். இப்போ AC equal to DE இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? AC இங்கே இருக்குது. இதே டைரக்ஷனில் இந்த பக்கம் போனோம் அப்படின்னா இப்போ கீழே ஈதான் வரும். DEF. இப்போது இந்த இடத்துல DE இருக்கும். AC equal to DE இது கரெக்டாக இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் ஆன்சராக இருக்குது. மற்ற எதுவுமே பாசிபிள் இல்லை. AC equal to EF வராது, BC equal to DE வராது, BC equal to EF வராது, FE தான் இருக்குது. ஓகேவா? ஆர்டரும் முக்கியம். ஓகே, அடுத்த கொஸ்டின். The total number of soaps sold by Q and S together in May. Q and S together in May. இப்போ இது ரெண்டு அப்படியே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 6 7 12 1 3 2 7 6. இது P in July. P in July வந்து 1080. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்டு 100. 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 182. இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போது ஒன்று 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இல்லை 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8ஆல் பண்ணோன்னா எவ்வளோ வரும்? இன்ட்டு 8ஆல் பண்ணோன்னா 16 64 65 பேலன்ஸ் 6 1456. again இதே வேல்யூ 1 டைம்ஸ் எழுதணும்னா 3276. ஓகே, அப்போது 18 டைம்ஸ் வருது. 18 டைம்ஸ் 18 into 10 180. அப்போது 100லேருந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது? 80 அதிகமாக இருக்குது. அப்போது 80% இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அடுத்தது 28.9 by x equal to x by 36.1.
இது எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு போனால் x square equal to 28.9 into 36.1. இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கா, இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 28.9 அப்படிங்கிறது 17 ஸ்கொயர், அப்போ 1.7 வந்துடும். 36.1 அப்படிங்கிறது 19 ஸ்கொயர், அப்போ 1.9 அப்படின்னு வந்துடும். இப்போ 7 into 9 3ல முடியணும், ரெண்டு ஆன்சர் இருக்குது. இப்போ 17 into 19 63, remaining 6, 153, 7, 1, 3, 2, 1, 3. இப்போ 32.3 தான் வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்த question, a payment rupees 120 is made with a 10x, 5x plus 2x. Okay, அப்போ 10x plus 5y plus 2z இந்த அமௌண்ட் தான் என்ன வந்திருக்கும், rupees 120 வந்திருக்கும். காயின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, x plus y plus z equal to 25 காயின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது அப்படியே ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம 10 காயின்ஸ் வரணும். ஓகே, அப்படின்னா 10 காயின்ஸுங்கிறது என்னது, எக்ஸை கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபர்ஸ்ட் இது அப்படியே இன்டூ 2 போட்டோம்னா z வந்து கேன்சல் ஆகிடும். இன்டூ 2 போட்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டூ 2னா 8x ப்ளஸ் இங்கே வந்து 3y 2z கேன்சல் ஆகிடும். 50 120 மைனஸ் 50 அப்படின்னா 70. இப்போ இதில் நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போது y இருக்க மாதிரி ஈக்குவேஷன் மாற்றிக்கலாம். ஓகே, 70 மைனஸ் 8x இன் 3y வருமா, அப்போது இங்கே நான் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அது 3யோட மல்டிப்ளாக இருக்கணும். ஓகே, ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு 10 இருக்குது, 10 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 80 நெகட்டிவில் வரும். நெகட்டிவில் நம்பர்ஸ் வராது, பாசிட்டிவில் வரணும். அடுத்து 4 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 70 மைனஸ் 4னா 32. இப்போ 32னா ரிமைனிங் எவ்வளோ வரும் அப்படின்னா 38 வரும். 38 வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகாது. அடுத்து 8 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 70 மைனஸ் 64, இப்போ ஆன்சர் 6 வருது. 6ங்க 3ஆல் டிவிசிபிள் ஆகும், அப்போ 8 தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அடுத்தது 2 cosecant square plus 3 cot square equal to 17. தீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா போதும். இப்போ 2 cosecant ஸ்கொயருக்கு பதிலாக 1 plus cot square அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். plus 3 cot square theta equal to 17. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 2 plus இங்கே ஒரு 2 cot square, இங்கே ஆல்ரெடி 3 cot square இருக்குது. அப்போ 5 cot square theta equal to 17. 2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் ஆகி 15 cot square theta அப்படின்னு வரும். இப்போ cot square theta equal to 3. இப்போ cot thetaவோட வேல்யூ √3. cot thetaவோட வேல்யூ √3 எப்போ கிடைக்கும் அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரியாக இருந்தால் தான் கிடைக்கும். ஆன்சர் வந்து 30 டிகிரி. அடுத்தது இப்போ இந்த இதில் வந்து இது நம்ம பெருசாக எதுவுமே சால்வ் பண்ண வேணாம். இதுக்கு ஒரு கண்டிஷன் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த 4 கண்டிஷன் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா போதும். 1 ப்ளஸ் சைன் வந்ததுன்னா சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, 1 மைனஸ் சைன் தீட்டான்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சீக்கன் தீட்டா மைனஸ் டேன், ப்ளஸ்ன்னு வந்தால் கொசிக்கன், மைனஸ்ன்னு வந்தால் மைனஸ் சிம்பிள் மாறும். ஓகே, இந்த ஆர்டர் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். இங்கே 1 ப்ளஸ் சைன் தீட்டா பை 1 மைனஸ் காஸ் தீட்டான வேல்யூ என்னது, சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா, அவ்வளோதான். அடுத்தது ஓகே, இதை அப்படியே மைனஸ் பண்ணுவோமா, ஃபஸ்ட் இந்த ப்ராக்கெட், அப்போ ரிமைனிங் வந்து 1 இருக்கும். 5 மைனஸ் 1 4, 7 மைனஸ் 4 3, இப்போ 3 மைனஸ் 3 0 ஆயிடும். இப்போ ஆன்சர் 15.5. அடுத்தது 2 சர்க்கிள் டச் எக்ஸ்டர்னலி, ஓகே, அதோட காமன் டேஞ்சன் கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்ட் காமன் டேஞ்சன் தான். ஓகே, இப்போது ஃபார்முலா என்னது அப்படின்னா 4r1 இன்ட்டு r2, இப்போ 4 இன்ட்டு 16 இன்ட்டு 8. ஓகேவா, அப்போ இதில் என்னென்ன வேல்யூஸ் வெளியே வரும், 4, 8 வந்து 4 இன்ட்டு 2ன்னு எழுதிக்கலாமா. அப்போ இதுலேருந்து ஒரு 4ம் 16லேருந்து ஒரு 4ம் வெளியே வந்துடும். ரிமைனிங் 2 மட்டும் இருக்கும். இப்போ 16√2 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சைன் தீட்டா, இது ஆல்ரெடி இந்த மாடல் சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, சைன் தீட்டாவை காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். பை காஸ் தீட்டாவை காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 2 cos square theta minus 1 அப்படின்னு வரும். ஹோல் கியூப் இன்ட்டு 1 by tan theta minus secant square theta. இப்போ இதில் 1 minus 2 sin square theta 2 cos square theta ரெண்டுமே ஈக்குவல். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம இது ஃபார்முலா பார்த்துருக்கோம். cos 2 theta அப்படின்னா இது எல்லாமே ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஈக்குவல் அப்படிங்கிறத கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் sin theta by cos theta கியூப்னு இருக்குது, அதை tan theta கியூப்னு எழுதிக்கலாம். பை 1 by tan theta. இப்போ இதில் ஒரு tan theta கேன்சல் ஆகிடுமா, ரிமைனிங் tan square theta அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி என்ன இருக்குது, மைனஸ் secant square theta மைனஸ் secant square theta. ஓகே, நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் என்ன அப்படின்னா 1 plus tan square theta equal to secant square theta.
இப்போ இதில் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இந்த பக்கம் வரணும் அப்படின்னா 1 அந்த பக்கம் போகணும். இப்போ +1 அந்த பக்கம் போச்சுன்னா -1. அப்போ ஆன்சர் வந்து -1. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.